Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கெடியூல் படி பாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ பாலிட்டி வந்து ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் நமக்கு யூனிட் 5ல் வந்து இருக்குங்க. அதிகமான இம்பார்ட்டன்ட், நீங்கள் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தாலுமே பாலிட்டிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நம்மளோட ஸ்கெடியூலையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டீட்டெயில்டாக நல்ல டைம் கொடுத்து 1 month டைம் கொடுத்து பாலிட்டியை தரோவாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் முதல் பாடம் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சிவிக்ஸ் குடிமையியல் இருக்கும் இல்லைங்களா. அதில் இருக்கக்கூடிய லெசன் 1 தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ என்னதுங்க லெசனோட பேர் வந்து பன்முகத்தன்மையினை அறிவோம். ஸோ பன்முகத்தன்மைனா என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட தமிழ்நாடு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த மதங்கள் இருக்குது? ஸோ நமக்கு மேஜராக தெரிஞ்சது 3 மதம் தெரியும், ஹிந்துசம், கிறிஸ்டியனிசம், முஸ்லீம். அவங்க எல்லாருமே நம்ம தெரியும் இல்லைங்களா. அப்போது எல்லாருமே என்ன பண்ணுறோம், இப்போ நாங்கள் வந்து இங்கே ஹிந்து மட்டும்தான் இருப்போம், நாங்கள் இங்கே முஸ்லீம் மட்டும்தான் இருப்போம், இங்கே நாங்கள் கிறிஸ்டின் மட்டும்தான் இருப்போம்னு இல்லாமல் எல்லாருமே வந்து ஒன்றா ஒரே சமூகத்தில் இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கான ஃபெஸ்டிவல் வந்தாலும் நம்மளும் கொண்டாடுவோம், நமக்கான ஃபெஸ்டிவல் வந்து அவங்களும் கொண்டாடுவாங்க. எல்லாரோட ஃபெஸ்டிவலும் ஸ்கூலில் இப்போ எல்லா பசங்களையும் கொண்டாட வச்சு பழக்கிறாங்க, காலேஜில் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் வந்து வேறு மதத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு கொடுப்பாங்க, நம்ம வந்து நமக்கான ஃபெஸ்டிவல் இருக்கதா அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுதான் என்னதுங்க, பன்முகத்தன்மை. ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், இருந்தாலும் சமூகத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் என்னது, பன்முகத்தன்மை. ஸோ வந்து லெசனுக்கான கண்டென்ட்டோட அர்த்தம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே எங்கெங்கே நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாமா. இந்தியாவில் பன்முகத்தன்மை இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நிறைய மதத்தை சேர்ந்தவங்க, நிறைய இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்தியாவில் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோம், எல்லோரும் சமூகத்தில் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்போ என்னென்ன இனம் வந்து இருக்குன்னு பார்ப்போமா. திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள், இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் அங்கங்கே வந்து இருக்காங்க. ஓகேங்களா. சரிங்க. அடுத்து அப்படி இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. ஸோ நம்மளோட இந்தியா வந்து எந்த மாதிரி வந்து நில அமைப்பில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு பீடபூமிகள் இருக்குது, மலைகள் இருக்குது, சமவெளிகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, கடல் இருக்குது, பள்ளத்தாக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஒரு கண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரிவுகள் எல்லாமே இருந்தால் தான் அதை கண்டம், காண்டினென்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காண்டினென்ட்டில் இருக்க வேண்டிய அத்தனை விஷயமே நம்மளோட இந்தியாங்கிற ஒரு நாட்டில் இருக்கிறனால நம்ம நாட்டை என்னன்னு சொல்கிறாங்க, துணை கண்டம்னு சொல்கிறாங்க. அதான் எல்லாமே இருக்கே. அப்போ நம்ம நாட்டை கண்டம்னு சொல்லலாம்ல. அப்படின்னா ஒரே ஒரு நாட்டை மட்டும் தனியாக ஒரு காண்டினென்ட்னு பிடிக்க முடியுமா, முடியாது இல்லைங்கள்ல. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாங்கிறது ஒரு துணை கண்டம். ஒரு கண்டத்தில் இருக்க வேண்டிய அமைப்புகள் அத்தனையுமே நம்ம நாட்டில் இருக்கிறனால நம்ம நாட்டை என்னன்னு சொல்கிறாங்க, துணை கண்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, மார்க் பண்ணி வச்சு தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, பள்ளத்தாக்கு, மலைகள், சமவெளிகள். ஸோ 6ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பள்ளத்தாக்குனா என்னன்னு தெரியாது, சமவெளிகள்னால் என்னன்னு தெரியாது. அதனால இந்த படங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. இப்போ கேரளா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப செழுமையாக செழிப்பாக வந்து இருக்கு இல்லைங்களா. கேரளாவில் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலுமே வறட்சி வந்து இருக்காது, பச்சை பசேல் தான் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து இப்போ ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படிங்க இருக்கும், கொஞ்சம் வறண்டு போன மாநிலமாக தான் இருக்குது இல்லைங்களா. ரொம்ப சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து வறண்டு போன மாநிலமாக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது, எக்கனாமிக் அப்படிங்கிறது எப்படி வந்து வெரிஃபை பண்ணப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதோட நிலவியல்னால் நம்மளோட லேண்ட் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து காலநிலைகள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கா, நிலங்கள் வந்து நமக்கு சாதகமாக இருக்காங்கிறத பொறுத்து தான் ஒரு பகுதியோட பொருளாதாரமே வந்து அடங்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சோமாலியா நாடு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப வந்து வறட்சி கண்டுட்ருக்கு. அப்போது அவங்களோட எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது, எக்கனாமிக் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப கீழ்நிலை நோக்கி போனனால தான் அவங்களால அடுத்து எதுவுமே செய்ய முடியாமல் இன்னும் அப்படியே இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நமக்கு நம்மளோட நிலமும் சரி, நம்மளோட காலநிலையும் சரி நமக்கு வந்து தகுந்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பொருளாதார மேம்பாடு வந்து மேலே போய்கிட்டே இருக்கும், இல்லை அப்படின்னா கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது நம்மளோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா. சரி, அடுத்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேகாலயாவில் வந்து மவுண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பகுதியில் அதிகமாக வந்து மழை பொழியும். இதே ராஜஸ்தானில் ஜெய்சால்மருங்கிற ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான மழைப்பொழிவு தான் வந்து இருக்கும். சரிங்க, இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மேகத்துலேருந்து தானே மழை வரும். அப்போது மேகாலயாங்கிறது மேகம் இருந்தால் தான் மழை வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ மேகாலயாவுக்கு வந்து மேகம் இருக்கிற இடத்துல தான் மவுஸ் அதிகம். அப்போ மேகாலயா மவுஸ் வந்து என்னது, மவுண்ட் சிண்ட்ரோம். அவ்வளோதான். இது வந்து அதிக மழை பொழிகிறது. ராஜஸ்தான் வந்து என்ன வந்து ஷார்ட்கட்னு பார்த்திங்கன்னா, ராஜா ராணியில் யாருங்க வருவா, ஃபஸ்ட்டு ஜெய் வருவாரா. அப்போ ராஜா ராணி ராஜஸ்தான், ஜெய்ங்கிறது வந்து ஜெய்சால்
பால்மர். ஸோ ராஜா ராணியில் அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால குறைவான மழைப்பொழிவு. ஓகேங்களா, அவ்வளோதான், ஷார்ட்கட் முடிஞ்சா. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா சமூக பன்முகத்தன்மை, சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு. ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா எனக்கு இந்த சொசைட்டி தேவையில்லை, நான் இந்த சொசைட்டியை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் போக முடியுமா? எங்கே போனாலும் நம்ம சமூகம் தான் நம்மளை சுற்றி இருக்குது. அப்போது ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறது தான் என்னதுங்க நம்மளோட சமூகம் அப்படிங்கிறது. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து என்னங்கிற விளக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. ஓகேங்களா. அடுத்து இங்கே ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு அப்படிங்கிறது குடும்பம். இந்த பாயிண்ட்டை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு, இப்போ கிராஃப் இருக்குது அப்படின்னா இதோட அழகு அப்படின்னா ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட்னு குறிப்பிங்க. அதே போல் நம்மளோட சொசைட்டியில் அடிப்படை அழகு அப்படின்னா குடும்பம். ஒரு குடும்பமாக இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ அடிப்படை அழகு என்னது? குடும்பம். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத பன்முகத்தன்மைனா என்னென்ன மதங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை இந்தியா வந்து மதத்தை வந்து சார்ந்ததாக கிடையாது. இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த நாடு கிடையாது. அதுதான் என்னது? மதச்சார்பற்ற நாடு. ஓகேங்களா. எந்த ஒரு மதத்தையும் தன்னோட நாட்டோட மதம் அப்படிங்கிற வந்து இந்தியா வந்து அறிவிக்க கிடையாது. நிறைய நாடுகளில் பார்த்தாங்கன்னா எங்களோட நாடு வந்து இஸ்லாமியத்தை வந்து சேர்ந்தது, எங்கள் நாடு வந்து கிறிஸ்துவத்தை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அறிவிச்சிருக்காங்க இல்லைங்களா. அப்போ இந்தியா வந்து நிறைய மதங்கள் இருக்கனால தனக்குன்னு ஒரு மதத்தை வந்து அதை அறிவிக்கவே கிடையாது. எல்லா மதமும் நமக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற அரசியலமைப்பு கருத்துக்களை தான் நமக்கு வழங்குது இல்லைங்களா. சரி, நம்ம நாட்டில் என்னென்ன மதங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது என்னென்ன பண்டிகைகள் வந்து நம்ம நாட்டில் ஃபேமஸாக கொண்டாடப்படுதுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்டிகைகள்லாம் ஃபேமஸாக வந்து கொண்டாடுறாங்கங்கிற விஷயங்கள் வந்து இருக்குது. ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க, மொழிசார் பன்முகத்தன்மை. 2001 வருஷத்தில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 122 முக்கிய மொழிகள் வந்து நம்ம நாட்டில் இருந்துச்சு. பிற மொழிகள் 1599 வந்து இருந்திருக்கு. சரிங்களா. இதெல்லாம் நம்ம இதுக்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தமிழ் 9ஆம் வகுப்பில் முதல் இயலில் முதல் பாடத்தில் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடத்திலே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? படிச்சிருப்போம். 4 மொழி குடும்பம் வந்து இருக்குது அப்படிங்கிறது படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்திங்கன்னா எந்தெந்த மொழி எவ்வளோ சதவீதம் இந்தியாவில் பேசப்படுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, அப்படியே அடுத்து வந்து வந்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, இது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே ஒரு சின்ன கருத்து வந்து இருக்குங்க. ஸோ நம்மளோட நாட்டில் ஆங்கிலம் அப்படிங்கிறதோட ஆதிக்கம் வந்து அதிகமாக வந்து எப்போ ஆச்சு அப்படின்னா 1947க்கு முன்னாடி ஒரு 300 வருடங்களாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த 300 வருடங்கள் அவங்க நம்மளை ஆட்சி செஞ்சதோட விளைவு தான் நமக்கு என்ன ஆயிடுக்கு அப்படின்னா ஆங்கிலத்தோட ஆதிக்கம் வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ அதை பற்றி இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணை. நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணைகள் வந்திருக்கு. அதில் அது எத்தனை இருக்குது என்ன ஏதுங்கிறதுலாம் அடுத்து ஃபர்தராக கிளாஸஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஜென்ரலான விஷயங்கள் மட்டும் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறப்போ ஐயோ நம்ம இப்போ எதை மனப்பாடம் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு ரொம்ப குழம்பிடும். இப்போது இந்த பாடத்தில் என்ன இருக்கோ அதை மொத்தம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து போக போக என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு கம்பேர் பண்ணி டீட்டெயிலாக ஈஸியாக வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா. 8வது அட்டவணை நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் மொழிகள் பற்றி, லாங்குவேஜ் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன். நம்மளோட அலுவலக மொழி வந்து எதுங்க? தமிழ் தானே. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வாங்குகிறோம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னா ஒன்று தமிழில் இருக்கும், இல்லை அப்படின்னா ஏதாவது 1-2 இடத்துல இங்கிலீஷ் வந்து நமக்கு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அப்போ மெஜாரிட்டியாக நம்மளோட அலுவல் மொழி என்னது? தமிழ். அப்போ அதே போல் இந்திய முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட ஆஃபீஸ் லாங்குவேஜ் வந்து என்னவா இருக்குது? 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நம்மளோட தமிழ் மொழி வந்து செம்மொழிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. 2004 வருஷம் நமக்கு நம்மளோட தமிழ் மொழிக்கு செம்மொழி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் 6 மொழிகள் வந்து செம்மொழிகளாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அது வந்து என்னென்னங்கிறதும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வருஷம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்கிற விஷயங்களும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து சமஸ்கிருதம் 2005ஆம் வருடம், 2004 தமிழுக்கு அடுத்து சமஸ்கிருதம் வந்து கொடுக்குறாங்க 2005வது வருடம். அடுத்து தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் 2008வது வருடம் கொடுக்குறாங்க. மலையாளத்துக்கு 2013வது வருடம், ஒரியாவுக்கு 2016வது வருடம். இப்போ வரைக்கும் மொத்தம் எத்தனை மொழிகள் செம்மொழின்னு அறிவிச்சிருக்காங்க? 6 மொழிகள். எந்தெந்த மொழிகள் என்னென்ன வருடங்கள்ங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸுங்க, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா.
இப்போ நீங்கள் பார்க்கும்போது நிறையா பாயிண்ட் சொல்லிக்கிட்டே வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் நிறையா பாயிண்ட்ஸ்லாம் சொல்லலை, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சில விஷயங்களை என்ன பண்ணிகிட்ருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது புக் பேக்கில் வந்து இருக்குது நமக்கு. அடுத்தது கல்வெட்டுகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா இந்தியாவில். ஸோ அதிக அளவு வந்து கல்வெட்டு தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டு எல்லாமே மேக்ஸிமம் தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 60% கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் அதிக அளவு வந்து தமிழ் மொழி கல்வெட்டாக தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு வந்து தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. சரிங்க, அடுத்து வந்து அப்படியே வந்திங்கன்னா எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த டான்ஸ் வந்து இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. இது படிக்கணுமாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு அப்படின்னா நமக்கு என்னதுங்க, பரதநாட்டியம். ஆந்திரானா குச்சிப்புடி, கேரளா அப்படின்னா கதகளி, கர்நாடகா வந்து யக்ஷகானம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஒடிசாவில் ஒடிசி, மணிப்பூரில் மணிப்புரி, அசாமில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்ரியா, அடுத்து வட இந்தியாவில் கதக். ஓகேங்களா? ஸோ கம்மியாக தானே இருக்குது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நமக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் தெரிஞ்சதான், மேலே இருக்கக்கூடிய ஒரு 3 டான்ஸ் மட்டும் தான் புதுசாக வந்து படிக்க போகிறீங்க. அடுத்தது இந்தியாவில் வந்து நாட்டுப்புற பாடல்கள் இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டில், அதே போல் இந்தியாவோட அந்தந்த மாநிலத்துக்கான நாட்டுப்புற நடனங்கள் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்மளோட நாட்டுப்புற நடனங்கள் என்னதுங்க, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இது எல்லாமே நம்மளோட நாட்டுப்புற நடனங்கள் தானே. அதே போல் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா தெய்யம், மோகினி ஆட்டம், பஞ்சாபில் பாங்க்ரா, குஜராத்தில் கார்பா தாண்டியா, ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர், உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா, உத்தரகாண்டில் சோலியா, அசாமில் பிஜு. பிஜுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க, ஒரு நாளாக இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற டாப்பிக்கே நமக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து தனியாகவே சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து எங்கே கிடைச்சாலும் நல்லபடியாக டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த வேற்றுமையில் ஒற்றுமையில் மட்டும் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த பாடம் வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் வந்து நிறைய பன்முகத்தன்மை இருக்குது. பன்முகத்தன்மைனா என்னென்னு ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? நிறைய வேற்றுமைகள் இருந்தாலும் நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோம், ஒன்றா ஒரே சமூகத்தில் தான் கூடி வாழ்கிறோம் இல்லைங்களா? அதுதான் இந்தியாவில் எவ்வளோ பன்முகத்தன்மை நிறைந்ததாக இருந்தாலுமே எப்படி இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு எதுங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது அப்படிங்கிற ஒரு சொற்றொடர், இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. ஸோ ஜவஹர்லால் நேருவை இங்கே என்னென்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். ஸோ சுதந்திரம் கிடைச்ச உடனே முதல் பிரைம் மினிஸ்டர் நமக்கு யார், ஜவஹர்லால் நேரு தானே. ஸோ அந்த ஒரு கண்டென்ட்டையும் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க, என்ன சொன்னார், அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புக்கில் இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற நாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் யார், சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் வந்து இருக்குங்க. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம். ஸோ நிறைய மதத்தை சேர்ந்த மக்கள், நிறைய இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கிறனால V.A. ஸ்மித் அப்படிங்கிறவர் இனங்களின் அருங்காட்சியகம், ஒரு மியூசியம்னே சொல்லிட்டாருங்க நம்ம நாட்டை. ஓகேங்களா? ஸோ இதே போல் 9th ஸ்டாண்டர்டில் நம்ம அந்த திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடம் இருக்குது இல்லையா? இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் சொல்லியிருப்பார். யார், சா அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரா? அதே போல் இனங்களின் அருங்காட்சியகம் இந்தியான்னு சொன்னவர் யார், V.A. ஸ்மித்ன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணி நிறையா வந்து நம்ம படிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீள் பார்வைன்னு கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் பாடப்பகுதியில் என்னென்ன படித்தோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கும். ஜஸ்ட் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு தடவை உங்களுக்கு நான் ரீகால் பண்ணி விட்றேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம கிளாஸ் பார்க்குறோம் இல்லைங்களா GSக்கு. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன். அப்போ தெரியும், ஆஹா இதில் ஒன்றுமே இல்லையேடா அப்படின்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்து வந்துடலாம். ஸோ பாயிண்ட்டே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ என்னென்ன இனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? ஓகே, அடுத்து வந்து இங்கே என்ன பார்த்தோம், இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து பொருளாதாரத்தோட அடிப்படையில் தான் பொருளாதாரங்கிறது வந்து காலநிலையையும் நிலவியலையும் சார்ந்து தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மழை அதிகமாக பொழியக்கூடிய பகுதி மேகாலயாவில் மவுண்ட் சின்ட்ரோம்னும், ராஜஸ்தானில் ஜெய்சால்மரில் குறைவாக வந்து மழை பொழியோன்னு இங்கே நம்ம பார்த்தோமா. அடுத்து இங்கே என்னங்க, குடும்பம் அப்படிங்கிறது சமூகத்தோட அழகு, அடிப்படை அழகுங்கிறத நம்ம பார்த்தோம். இங்கே என்னென்ன மதங்கள் இருக்குங்கிறத உங்களை நான் ரீட் பண்ணிக்க சொன்னேன்னா, அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு முன்னாடி இதை படிக்க சொன்னேன்.
இங்கே 2021 வருஷம் என்னதுங்க 122 மொழிகள் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா. அடுத்து இந்த பாக்ஸை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்க சொன்னேன்னா, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செம்மொழி வந்து 2004 வருஷம் நமக்கு கிடச்சிது. இன்னும் 5 மொழிகள் வந்து செம்மொழிகளாக இருக்குது. அது எந்தெந்த வருஷங்கிறத படிச்சுக்க சொன்னேன்னா அவ்வளோதான். அடுத்து அப்படியே வாங்க. 60% கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் தான் கிடச்சிது. அதுலேயும் வந்து அதிகமான கல்வெட்டுகளில் தமிழ் மொழி தான் இடம்பெற்றிருந்துச்சுன்னு சொன்னோன்னா அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்லியிருந்தோம், 28 மாநிலம் 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படிங்கிறத படிச்சுக்க சொன்னேன். அடுத்து எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த டான்ஸ்னு வந்து படிச்சுக்க சொன்னேன். கம்பல்சரி இந்த பாக்ஸ் வந்து இதையும் பார்த்துருக்கணும் சரிங்களா. சரி, அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸ் இந்தியாவில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புக்கில் ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். இந்தியா வந்து இனங்களின் அருங்காட்சியகம் சொல்லிட்டு V.A. ஸ்மித் சொன்னாருன்னு பார்த்தோம். அவ்வளோதான். அதிகபட்சம் என்னங்க ஒரு 10 பாயிண்ட் தான் இதில் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இங்கே பாயிண்ட். இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம்னு அழைக்கப்படுதா. அவ்வளோதான். அடுத்தது 3வது கொஸ்டின், மிக அதிக மழைப்பொழிவு மவுண்ட் சிண்ட்ரோம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. ஸோ எதுங்க, மேகாலயா. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை. சீக்கிய மதம் இருக்குது, இஸ்லாமிய மதம் இருக்குது, ஜெராஸ்ட்ரிய மதம் இருக்குது, கன்ஃபியூசிய மதம்ங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவல் மொழிகள் எத்தனைங்க, 22. அடுத்தது, டேஸ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. யாருங்க, கேரளாவில் தானே ஓணம் வந்து இருக்குது. அடுத்தது, மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தை சேர்ந்த நாட்டுப்புற நடனம்ங்க, கேரளா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா. ஓகே, தெய்யம், மோகினி ஆட்டம் எல்லாம் படித்தோம் இல்லையா. இப்போது அடுத்தது, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யாருங்க, ஜவஹர்லால் நேரு. அடுத்து, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யாருங்க, ஆப்வியஸாக இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். யார், ஜவஹர்லால் நேரு. அவ்வளோதான். அடுத்து, V.A. ஸ்மித் இந்தியாவை டேசன் என்று அழைத்தார். ஸோ இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு வந்து அழைத்தாரா. அவ்வளோதாங்க. அடுத்து, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஒரு பகுதியின் டேஸ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துருக்கணும். என்ன சொல்லி கொடுத்தேன், பொருளாதாரத்தை யார் வந்து தீர்மானிக்கிறா, நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் வந்து தீர்மானிக்கும்னு சொன்னால் அப்போ இந்த இடத்துல என்ன வரும், பொருளாதாரம் அப்படிங்கிறது வரணும். அடுத்தது, மிகவும் குறைந்த மழைப்பொழிவு ஜெய்சால்மர் பகுதியில் எந்த மாநிலம்ங்க, ராஜாராணின்னு சொன்னால் அப்போது ராஜஸ்தான். அவ்வளோதான். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போங்க, 2004. பிஜு திருவிழா எங்கே, அஸ்ஸாமில் தானே இருக்குது. ஸோ அதை நான் மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்கன்னு சொன்னால் அப்போ பிஜுங்கிறது அஸ்ஸாம். அவ்வளோதான். அடுத்து இங்கே வந்து பாருங்களேன், நீக்ரிட்டோக்கள், கடற்கரை பகுதிகள், ஜெராஸ்ட்ரியம், வேற்றுமையில் ஒற்றுமை இதெல்லாம் எதை குறிக்குதுங்கிறது தான் நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீக்ரிட்டோக்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இனம். கடற்கரை பகுதிகளில் என்னங்க நடக்கும், மீன்பிடி தொழில் வந்து நடக்கும். ஜெராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது நம்மளோட இந்தியா. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா. ஸோ ஃபஸ்ட் லெசன் ஈஸியாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை உட்காந்து நீங்கள் இந்த வீடியோ கிளாஸில் கதாமல் நீங்கள் கேட்டிங்கனாலே ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கான லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.